ஓம் சாந்தி 10.05.2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சதா சுயம் பகவான் நமக்கு டீச்சர் ஆகி படிப்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் இருங்கள். நாம் அவரிடம் இருந்து ராஜ யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், பிரஜா யோகம் அல்ல. கேள்வி: இந்த படிப்பின் சிறப்பு என்ன? நீங்கள் எதுவரை முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: இந்த படிப்பை நீண்ட காலமாக யார் படித்து வருகிறார்களோ அவர்களை விட புதிய குழந்தைகள் வேகமாக முன்னேறி செல்கிறார்கள். கூர்மையான புத்தியுடைய 3 மாத புதிய குழந்தைகள் பழையவர்களை விட முன்னால் போக முடியும் என்பது இந்த படிப்பின் சிறப்பாக இருக்கிறது. எதுவரை முழுமையாக பாஸ் ஆகவில்லையோ, கர்மாதீத நிலை ஏற்படவில்லையோ, அனைத்து கணக்கு வழக்குகளும் முடியவில்லையோ, அதுவரை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த முரளிலே பாபா ஞானக்கடலுடைய குழந்தைகள் பாவம் காம சிதையில் அமர்ந்து முற்றிலும் கருகி போயிட்டாங்க. இப்போ நான் அவர்களை ஞான சிதையில் அமர்த்தி சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். உலகம் ஒன்றுதான், 2 உலகங்கள் இல்லை. புதிய உலகமே பழையதாகிறது, மீண்டும் பழைய உலகம் புதியதாகிறது என்று புரிய வைக்கிறார். மற்றபடி புதிய வீட்டிற்கும் பழைய வீட்டிற்கும் வித்தியாசம் இருக்கும் தானே, அதுபோல புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போது உங்களுக்கு வைரம் போன்ற விலைமதிப்பற்ற வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆகையால் இந்த விலைமதிப்பற்ற வாழ்க்கையை சோழிகளுக்கு பின்னால் ஏன் வீணாக்குகிறீர்கள் என்று பாபா கேட்கிறார். அதாவது சில குழந்தைகள் பணம் சம்பாதிக்கணும் டூ மச் அதுலேயே போயிடுவாங்க இல்லையா, அதுக்கு பாபா கேட்குறார், இந்த உலகம் இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு இருக்கும்? எத்தனை சண்டை சச்சரவுகள் நடந்துட்டுருக்கு, அதை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. எல்லாமே அழிஞ்சிடும். மரணமும் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கு. நீங்கள் சேர்த்து வச்சீங்க அப்படின்னா இந்த லட்சங்களையும் கோடிகளையும் யார் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க? அதுக்கு அந்த அழியக்கூடிய பணத்திற்கு பின்னாடி உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. பாபாவுடைய சேவையில், பாபாவுடைய காரியத்தில் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் பயனுள்ளதாக ஆக்குங்க. அப்படின்னா சஃபலம் செய்யுங்க. ஆன்மீக காலேஜ் திறந்தீங்க அப்படின்னா மனிதர்கள் எவர் ஹெல்தியாக எவர் வெல்தியாக மாறிடுறாங்க. அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி கம்பைண்டாக இருக்குது. இப்போது நீங்கள் பக்தி மார்க்கத்துடைய விஷயங்களெல்லாம் விட்டுடணும். ஏன்னா நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கீங்க. ஆகையால் ஞானத்தின் மீதும் ஞானம் கற்பிப்பவர் மீதும் அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சருக்கு gift கொடுப்பாங்க. ஆனால் பாபா சுயம் அவரே நமக்கு gift கொடுக்கிறார். ஓம் சாந்தி. குழந்தைகள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? எல்லையற்ற தந்தையின் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு மிக உயர்ந்த போதை இருக்க வேண்டும். யாருடைய குழந்தைகளுக்கு? எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளுக்கு, அதாவது ஆன்மீக குழந்தைகளுக்கு. தந்தை ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்கிறார். நமது எல்லையற்ற தந்தை அவரை பகவான் என்று சொல்கிறார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பரமாத்மா ஒருவரே, அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், நிராகாரர். உங்களுக்கு கிருஷ்ண பகவான் கற்பிக்கவில்லை, இதையும் இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீண்ட காலமாக படித்து வருபவர்களை விட புதியவர்கள் முன்னேறி செல்ல முடியாது என்பது கிடையாது. இதுவும் இந்த படிப்பின் சிறப்பாக இருக்கிறது. 3 மாத புதிய குழந்தைகள் கூட வெகு வேகமாக போக முடியும். புதியவர்கள் கேட்கும் போது உள்ளத்தில் நெகிழ்ச்சி ஏற்படுகிறது. அனைவரும் இறைவனின் மாணவர்களே. நிராகார தந்தை ஞான கடல் கற்பிக்கிறார். பகவான் வாக்கு என்பதும் பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போது என்பதை மறந்துவிட்டார்கள். சிலருக்கு அவருடைய தந்தையே டீச்சராக இருப்பார். ஆனால் அவர் ஒரு பாடத்தை மட்டுமே கற்பிப்பார். மற்ற பாடத்தை மற்ற டீச்சர் கற்பிப்பார். இங்கேயோ தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் டீச்சராக இருக்கிறார்.
இது அதிசய விஷயமாக இருக்கிறது என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். விதவிதமான மாணவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் பாஸாகும் வரை தந்தை டீச்சராகி கற்பிக்கிறார். கர்மாதீத நிலை அடையும் வரை முயற்சி செய்ய வேண்டும். கர்மத்தின் கணக்கு வழக்கில் இருந்து விடுபட வேண்டும். பாபா நம்மை அப்படிப்பட்ட உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் என்று உங்களுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மேலும் குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்க பரந்தாம நிவாசி பாபா வந்து நமக்கு கற்பிப்பார் என்று நினைக்கும் அந்த மாதிரியான பள்ளிக்கூடம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இது எவ்வளவு பெரிய பரீட்சை. ஆனால் நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தையின் மீது அதிக அன்பு இருக்க வேண்டும். பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு முதியவர் தேவை, அதாவது ஒரு மெச்சூர்டு பர்சன் தேவை. நான் வயோதிக உடலை எடுத்திருக்கிறேன், இது ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். சிவ் பாபா பிரம்மா மூலமாக தான் கற்பிக்கிறார். தந்தை அமர்ந்து அடிக்கடி குழந்தைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். மாயா பிறகு தூங்க வைத்து விடுகிறது. பக்தி மார்க்கத்தின் விஷயங்களை இப்போது விட்டுவிட வேண்டும். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மீதும் கற்பிப்பவர் மீதும் அன்பு இருக்கிறது. ஒரு சிலர் டீச்சரிடம் படிக்கும் போது அவருக்கு பரிசு கொடுக்கிறார்கள். இந்த பாபா சுயம் அவரே பரிசு கொடுக்கிறார். இதுதான் சகஜ ராஜயோக கல்வி. ஜனக மகாராஜர் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைந்தார், அதாவது சொர்க்கவாசி ஆனார் என்று பாடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மனிதர்களால் அதை விளக்கி புரிய வைக்க முடியாது. குழந்தைகளே, இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள், பிறகு ஷரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கிறீர்கள். சரியாக 84 பிறவிகள் எடுத்தீர்கள். தந்தை சத்தியமானவர், அவர் சத்தியத்தையே சொல்வார். நீங்கள் அனைவரும் இப்போது முட்களிலிருந்து மலர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். முள் மற்றும் மலர் என்று யாரை சொல்கிறார்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது சீச்சி மோசமான முட்களின் உலகமாக இருக்கிறது. இப்போது தந்தை வந்து சத்யுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். சங்கம யுகத்தில் ஸ்தாபனை ஏற்படுகிறது. இதுதான் மிக உண்மையான கும்ப மேளா என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. ஆத்மாக்கள் அநேகர், பரமாத்மா ஒருவரே. பரமாத்மா தந்தை குழந்தைகளிடம் வருகிறார் தூய்மையாக மாற்றுவதற்கு. மனிதர்களுக்கு இந்த ஞானம் பிடித்திருக்கிறது, இருந்தாலும் புத்தியில் எதுவும் பதிவதில்லை. நரகத்திற்கு பிறகு சொர்க்கம் வரும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக பாபா நமக்கு கற்பிக்கிறார். இல்லையென்றால் நான் உங்களுக்கு எப்படி கற்பிப்பேன் என்று தந்தை கேட்கிறார். ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்கிறார். ஏனென்றால் ஆத்மாவில்தான் அழுக்குப்படுகிறது. இப்போது நீங்கள் உண்மையான தங்கமாக மாற வேண்டும். இந்த பாகத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. எங்களுக்கு மோட்சம் வேண்டும் என்று மனிதர்கள் தொல்லை தாங்காமல் கேட்கிறார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் 84 பிறவிகளின் சக்கரத்தை நீங்கள்தான் சுற்றி வந்திருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள்தானே தொல்லை அடைந்திருப்பீர்கள். வருவதும் போவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து நாம் ஏன் விடுபடக்கூடாது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி நடக்க முடியாது. குருமார்கள் நீங்கள் மோட்சத்தை அடைய முடியும், பிரம்மத்தை நினைவு செய்தால் பிரம்மத்தில் கலந்து விடுவீர்கள் என்று சொல்கிறார்கள். பாரதத்தில் அநேக வழிமுறைகள் இருக்கின்றது. மற்ற எந்த கண்டத்திலும் இத்தனை வழிமுறைகள் இருப்பதில்லை. ஆன்மீக தந்தை உங்களை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகிறார். பிறகு நீங்கள் சோழி போல மாறிவிடுகிறீர்கள். இப்போது உங்களுக்கு வைரம் போன்ற விலைமதிப்பற்ற பிறவி கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் போது சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை ஏன் இழக்கிறீர்கள்? இந்த உலகம் இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கும்?
எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் அழிந்து போய்விடும். மரணம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பிறகு இத்தனை லட்சம் கோடிகளை யார் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள்? இதையின் பயனுள்ளதாக ஆக்கக்கூடாது. இந்த ஆன்மீக காலேஜ் திறப்பதால் மனிதர்கள் எவர் ஹெல்தி எவர் வெல்தியாக மாறிவிடுகிறார்கள். அதே நேரம் இது ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி கம்பைண்டாக இருக்கிறது. ஆகையால் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இருக்கவே இருக்கிறது. உண்மையில் யோகத்தினால் நீண்ட ஆயுளும் கிடைக்கிறது. நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமானவர்கள் ஆகிறீர்கள். பிறகு குபேரனின் கஜானாவும் கிடைக்கிறது. உலகம் ஒன்றுதான், 2 உலகங்கள் இல்லை. புதிய உலகம் பழையதாகிறது. புதிய வீட்டிற்கும் பழைய வீட்டிற்கும் வித்தியாசம் இருக்கும் தானே. ஞானக்கடல் ஆகிய என்னுடைய குழந்தைகள் பாவம் காம சிதையில் அமர்ந்து முற்றிலும் எரிந்து விட்டார்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது அவர்களை ஞான சிதையில் அமர வைக்கிறார். ஞான சிதையில் அமர வைத்து சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதால் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானராவீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த வைரம் போன்ற விலைமதிப்பற்ற வாழ்க்கையை சோழிகளுக்கு பின்னால் வீணாக இழக்கக்கூடாது. மரணம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. ஆகையால் உங்களுடைய அனைத்தையும் ஆன்மீக சேவையில் பயனுள்ளதாக்க வேண்டும். 2வது பாயிண்ட், படிப்பு மற்றும் படிப்பவர் மீது உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பகவான் நமக்கு படிப்பிக்க வருகிறார். இந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். வரதானம், அதிகார தன்மையின் நினைவு மூலமாக அனைத்து சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய பிராப்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். ஒருவேளை புத்தியின் சம்பந்தம் சதா ஒரு தந்தையுடன் இணைந்திருந்தால் அனைத்து சக்திகளின் ஆஸ்தி அதிகாரத்தின் ரூபத்தில் பிராப்தியாகும். யார் அதிகாரி என்று உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதையும் சொல்வதற்கோ அல்லது எண்ணத்தில் கூட கேட்பதற்கோ அவசியம் இருக்காது. இந்த அதிகாரி தன்மையின் நினைவே அனைத்து சக்திகளின் பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்கிறது. எனவே அனைத்து சக்திகளும் நமது பிறப்புரிமை என்ற போதை இருக்க வேண்டும். அதிகாரியாகி நடந்தால் அடிமைத்தனம் முடிந்து போய்விடும். ஸ்லோகன், சுயத்தின் கூடவே இயற்கையையும் தூய்மையாக்க வேண்டும். ஆகையால் முழுமையாக பற்றற்றவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை
தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.